நான் ஒரு பிளான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 12 ஃப்ளாட்ஸ். அதாவது 1+3, லெஃப்டில் ஒரு 4, ரைட்டில் 4, சென்டரில் ஒரு 4, பின்னால் ஒரு பெரிய லான் வித் ஸ்விம்மிங் பூல், கிரவுண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்டு வித் கார் பார்க்கிங் நிறைய இடம் விட்டுருக்கேன். அண்டு ஜிம் அண்ட் அதர் திங்ஸுக்கெல்லாம் நிறைய இடம் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மேடம், உங்களுக்கு இந்த பிளான் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், இல்லை மாற்றணும்னா மாற்றிடலாம். நோ, எக்ஸலன்ட் பிளான். எனக்கு இந்த பிளான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட சிறப்பான ஒரு பிளானை யாராலையுமே கொடுக்க முடியாது. என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஏகலைவன்? கண்டிப்பா மேடம். அதனால தான் சாரோட கம்பெனி இந்தியாலே லீடிங்ல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மேடம். அப்புறம் உங்களுக்கு நல்ல நாள் பார்த்து பூமி பூஜை போட்டால் ஒருக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்றீங்க மேடம்? சார், முதல்ல என்ன மேடம்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. என் பேரு பூஜானே கூப்பிடுங்க. நீங்க என்ன சார்னு கூப்பிடுறத நிறுத்திட்டு அங்கிள்னு கூப்பிடுங்க. ஓகே அங்கிள். தேங்க்யூ பூஜா. சரி, இந்த ப்ராஜெக்ட்டுக்கான பட்ஜெட் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு சௌரியமா இருக்கும். அதெல்லாம் பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இல்ல அங்கிள், நீங்க இதை கட்டித்தரேன்னு ஒத்துக்கிட்டதே எனக்கு போதும். மிஸ்டர் ஏகலைவன், நீங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி இவருக்கு தேவையான ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே மேடம். அங்கிள், நீங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப் என்ன சொல்லுமா? டைரக்டர் செல்வநாதன் உங்களுக்கு தெரியுமா? செல்வநாதன் தெரியுமே. அவருடைய படங்கள்லாம் கூட நான் பார்த்துருக்கேனே. வெரி குட். அப்போ நான் சொல்ற ஒரு சின்ன விஷயத்த நீங்க செஞ்சே ஆகணும். பரத்னு ஒரு புது டைரக்டர் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. அவரை வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஃபைனான்ஸ் இல்லாததுனால அந்த படம் பாதியிலே நின்னு போச்சு. நீங்க அவரை மீட் பண்ணி அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றதா சொல்லி அந்த படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் ஆகுற வரைக்கும் எவ்வளவு பணம் செலவாகுமோ அதை அவருக்கு கொடுக்கணும். அதாவது நான் உங்களுக்கு தர பணத்தை நீங்களா தர மாதிரி அவருக்கு கொடுக்கணும். செய்ய முடியுமா அங்கிள்? இந்த பாரு, நான் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காத. சினிமாங்கிற ஃபீல்டு உனக்கும் புதுசு எனக்கும் புதுசு. அதை பற்றி எதுவுமே தெரியாது. அறிவுபூர்வமான விஷயங்கிறத விட சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டபூர்வமான விஷயம்தான்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். எதுக்குமா ரிஸ்க் அனாவசியமா? இல்ல அங்கிள், நீங்க சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கு. எதையும் சரியா செஞ்சா நிச்சயமா ஜெயிக்கலாம். சினிமாவும் அந்த மாதிரிதான். அதுவும் இல்லாம நான் இதை லாபத்துக்காக செய்ய சொல்லல, ஒரு லட்சியத்துக்காக செய்ய சொல்றேன். அங்கிள், இந்த படத்தோட டைரக்டர் பரத்காகத்தான் நான் இதெல்லாம் பண்ண சொல்றேன். பரத் உனக்கு என்ன வேணும்? பரத் எனக்கு அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட், கைட், பிலாசபர் எல்லாமே. அவர் ஜெயிக்கணும், அவர் ஒரு பெரிய டைரக்டரா ஆகணும். அதுக்காக தான் இந்த படத்துக்காக நான் இவ்வளவு பாடுபடுறேன். ப்ளீஸ் அங்கிள். பண்றேம்மா, உனக்காக நான் பண்றேன். எனக்கு உன்னை பார்க்கும்போது உங்க அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குமா. அவரும் உன்னை மாதிரி தான் நல்லா உதவி பண்ணக்கூடியவர். அது மட்டும் இல்லை, தான் செய்கிற உதவி அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர். பூஜா, என்னாச்சு? அப்பா ஞாபகம் வந்துருச்சு அங்கிள். சின்ன வயசுல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வேலைன்னு ஓடிட்டு இருப்பாரு. ஏன்பா இப்ப பாரு பணம் நல்லறேன்னு நான் அப்பா மேல ரொம்ப கோவப்படுவேன். ஆனா அவர் சம்பாதிச்சு வச்ச அந்த பணம் தான் இப்ப நான் 4 பேருக்கு உதவுறதுக்கு பயன்படுது. கடைசி வரைக்கும் நான் எங்க அப்பாவை புரிஞ்சுக்காமலே இருந்துட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆல்ரைட், நீ வருத்தப்படாதம்மா. உங்க அப்பா இப்போ உயிரோடு இருந்திருந்தா உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு, சந்தோஷப்பட்டிருப்பார். 4 பேருக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது நன்மை செய்யணும் எப்பவும். அதை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கியே, இதை விட வேற என்ன வேணும்? இந்த பாரு, நீ எடுக்கிற எந்த ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நான் கூடவே இருப்பேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஓகே, ஹாப்பி. அப்புறம் என்ன?
மிஸ்டர் ஏகலைவன், சொல்லுங்க மேடம். இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா வரணும். ஓகே மேடம். அங்கிளோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா உதவியும் நீங்க அவருக்கு செய்யணும். கண்டிப்பா மேடம். நீங்கள் சொன்னபடி எல்லா ஏற்பாடும் பக்காவாக போயிட்டுருக்கு சார். நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நாளைக்கே எல்லாரும் திருநெல்வேலி கிளம்புறாங்க சார். சார் சார் நாளைக்கு திருநெல்வேலி கிளம்புறாங்கன்னு ஆமா சொன்னாங்க. கிளம்புறீங்கல்ல? ம். மது, நீ சொன்னபடியே எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி என்னால ஃபண்ட்ஸ் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு தெரியலையப்பா. ஏன் சார் லோன் சேங்ஷன் ஆகலையா? இல்ல, லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. அதே அந்த கையெழுத்து போட வேண்டிய ஆபீசர் ஏதோ ஆடிட்டிங்னு டெல்லிக்கு போயிட்டாராம். பணம் வரத்துக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு மேல ஆகுன்றானே. ஒரு வாரம்னா ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஷூட்டிங் தள்ளி போட்டோம். மறுபடியும் டேட்ஸ் தள்ளி போனால் அப்புறம் ஆர்டிஸ்ட் டேட் ப்ராப்ளம் ஆகும், எல்லாமே பிரச்சனை ஆகிடும் சார். எப்படியா? கையில 2 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு ஷூட்டிங்க்கு போறது இட்ஸ் இம்ப்ராக்டிகல். சரியா வராதியா? 2 லட்சம்னா ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் சார். ஏன்னா எல்லாருக்கும் பேட்டா மட்டும் அங்கே கொடுத்துட்டு பேமெண்ட்டை இங்கே வந்து செட்டில் பண்ணுறோன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இந்த ட்ராவல்ஸு, ஹோட்டல் அகாமடேஷன், இந்த பில்ஸ்லாம் கூட அப்புறமா தந்துக்கலாம். உங்கள் படம்ன்றதால எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படியும் ஒரு வாரத்தில் பணம் வந்துடும் சொல்கிறீங்க. அப்போது இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார், பிரச்சனையை சமாளிச்சிடலாம் சார். இல்ல வேணாம்யா, இந்த சினிமா தொழில கையில பணம் வச்சுக்கிட்டு ப்ராஜெக்ட்ல இறங்கினாலே பிரச்சனை வருது. வரப்போற பணத்தை நம்பி நம்ம எதுல இறங்க வேண்டாம். அது நம்ம கஷ்டத்தை அடுத்தவனை சுமக்க வைக்கிறதுல எனக்கு உடம்பாடே கிடையாதுயா. செல்வநாதன் யாருக்குமே காசு கொடுக்காம வேலையை மட்டும் நல்லா கசக்கி புழுங்கி வாங்குறான்ட்டு ஏன் நமக்கு அந்த கெட்ட பேரு இல்லையா? ஆனாயா பரத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா. அவனுக்கு இது முதல் படம். முதல் படங்கிறது முதல் குழந்தைய பெத்துக்கிற மாதிரி. எப்படி ஒரு தாய் 10 மாசம் இந்த வலியெல்லாம் தாங்கிட்டு கஷ்டப்பட்டு சுமந்து பெக்கிறாளோ அந்த மாதிரி தான் என் முதல் படம். அந்த பிரசவ வலி அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும், நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால தான் சொல்றேன். மே கம் இன் சார்? ஹலோ சார். வாங்க மிஸ்டர் ஏகலைவன், உட்காருங்க. சார், ஆர்ஜே ஃபவுண்டேஷனோட எம்டி மிஸ்டர் ராஜசேகர் உங்களை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்காரு. அதை இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நான் முன்னாடியே வந்தேன். அப்புறம் அன்னைக்கு சொன்னேன் பாருங்க, அந்த விஷயம்தான். அதான் அன்னைக்கு ஃபினான்ஸ் பத்தி பேசணுமே, அந்த விஷயம்தான். ஐ எம் ராஜசேகர். வாங்க சார், ஐ எம் செல்வநாதன். கிளாட் டு மீட் யூ. உட்காருங்க சார், உட்காருங்க. உட்காருங்க ஏகலைவன். தேங்க்யூ சார். என் பையனும் பொண்ணும் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலயே பார்த்துருவாங்க. தேங்க்யூ. நானும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ம். ஆக்சுவலா உங்க ஃபவுண்டேஷன் மூலமா ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக உங்களை மீட் பண்ண வந்தேன். ஆபீஸ்ல நீங்க மீட் பண்ண முடியல. ஓ ஐ எம் சாரி, நான் கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பேன் நினைக்கிறேன். ஏகலைவன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? லெட் மீ பி ஃப்ராங்க் வித் யூ. சொல்லுங்க. இந்த சினிமா தொழில நல்லா தெரிஞ்சவங்களே இதுக்கு ஃபைனான்ஸ் பண்ண இப்போ தயங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தொழிலே தெரியாத உங்களை இதில் இறக்கி விடுறதுக்கு எனக்கு மனசு வரல சார். விச் இஸ் a very risky business. இந்த காலத்துல எந்த தொழில தான் ரிஸ்க் இல்லை சொல்லுங்க பாப்போம். எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது. நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா நடு ரோட்ல கூட தைரியமா நடக்கலாம். நேரம் நல்லா இல்லைன்னு வச்சுங்க, ஓரமானா கூட ஓடி வந்து இடிப்பான். இண்டஸ்ட்ரியில எல்லாரும் உங்களை பத்தி ஓஹோன்னு பேசுறாங்க. உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு, அதனால இந்த படம் வெற்றி அடையும். ஒருவேளை நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நான் கவலைப்பட போறது இல்லை. இந்த தொழிலை கத்துக்கிறதுக்கு நான் கட்டின ஃபீஸா நினைச்சிட்டு போறேன், அவ்வளவுதானே. சார், நீங்க இவ்வளவு தெளிவா இருக்கும்போது நான் மறுக்க போறது இல்லை சார். சார், எங்க படத்துக்கு நீங்க ஃபைனான்ஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெரி குட், வெரி குட். உங்க முயற்சி வெற்றி அடையணும், என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஏகலைவன் பார்த்துப்பாரு. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறோம், நான் கொஞ்சம் பார்க்கலாமா? கண்டிப்பா, நீங்க பார்க்கணும். பரத் சார், கூட்டிங்களா சார்? சார், திஸ் இஸ் பரத், நம்ம படத்தோட டைரக்டர். இது மிஸ்டர் ராஜசேகர், ஆர்ஜே ஃபவுண்டேஷன்ஸோட எம்டி. அதை விட முக்கியம், உன் படத்தை ஃபைனான்ஸ் பண்ண போறது இவர்தான். பேங்க்ல இருந்து வந்திருக்காங்க. நான் ஜஸ்ட் வந்துடுறேன், நீங்க பேசிட்டு இருங்க. என்னய்யா? பேங்க்ல இருந்து வந்திருக்காங்க சார். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்க படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் இருக்கட்டும்.
தம்பி, நான் யாரையும் நேரில் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. என்னமோ உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு, வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு வார்த்தைகளே இல்லை என் சந்தோஷத்தை வெளிக்காட்டுறதுக்கு. சார் நீங்க கவலைப்படாதீங்க சார். இந்த படம் கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல ஹிட் ஆகும் சார். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு சார். எப்படியாவது ஹிட் பண்ணிடுவேன். எனக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நீங்க டைரக்ட் பண்றதுனால அது கண்டிப்பா ஹிட் ஆகணும். உங்களுக்கு பெரிய இடத்து சப்போர்ட் எப்பவுமே இருக்கு. எனக்கா பெரிய இடத்து சப்போர்ட்டா? அதாவது நான் சொன்னது கடவுள் உங்க பக்கம் இருக்காருன்னு சொல்ல வந்தேன். வரட்டுமா? போலாம் வாங்க.